என்னுடைய பேர் நிசார் பாஷா. நான் பட்டாபிராமில் இருக்கேன். என்னுடைய கேள்வி, ரமலான் மாதத்தில் தராவி தொழுகை 8-20 இது தொடர்ந்து இந்த கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்குது. ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, இதனால் சமுதாயத்தில் மக்கள் ரெண்டு பட்டு இருக்காங்க. சமுதாயத்துலேயும் சரி, மஸ்ஜிதுகளையும் சரி, நிர்வாகத்திற்கும் சரி, எல்லா இடத்துலையுமே இதனால் பல பிரச்சனைகள் உண்டாகுது. இதற்கு தீர்வு தான் என்ன? இதை பற்றி சற்று விளக்கமாக பதில். இப்போ சகோதரரே, இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, ரமலான் மாதத்தில் நமக்கு வருத்தம் தருகிற, நமது அமைதியை குலைக்க செய்கிற ஒரு நிகழ்ச்சியை பற்றி கேட்கிறார். ரமலான்னாலே மகிழ்ச்சி, அமைதி, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன என்ற அளவுக்கான ஒரு மாதத்தில் போய் சண்டை போட்டுக்கிட்டு தராவிகி 8-20 என்று சண்டை போட்டு கொண்டிருந்தால் ரமலானுக்கு நாம் செய்கிற மிக பெரும் அநீதி இதுவாகத்தான் இருக்க முடியும். ஆக அன்பும் மகிழ்ச்சியும் குதூகலமும் வணக்க வழிபாடுகளும் ஒற்றுமையும் இருக்க வேண்டிய ஒரு மாதத்தில் இதை பத்தி பேசிட்டு இருந்தா அவங்களை என்ன சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நான் கேட்கிறேன், இதுக்கு முன்னால் இது போன்ற கருத்து வேறுபாடுகள் சமுதாயத்தில் இல்லையா? மதகுகள் இருக்கின்றன. ஒரு மதகுக்கு இன்னொரு முதல்ல கருத்து வேறுபாடு இருக்கு. குனூத்து ஓதுறதுல இவருக்கு அவருக்கு வித்தியாசம் இருக்கு. வித்திரு தொழுகையில அவருக்கு இவருக்கு வித்தியாசம் இருக்கு. பெருநாள் தொழுகையில ரக்காத்துல இவருக்கு அவருக்கு வித்தியாசம் இருக்கு. பிரயாண தொழுகையில அவருக்கு இவருக்கு வித்தியாசம் இருக்கு. இவ்வளவு வித்தியாசத்துக்கு மத்தியில ஒற்றுமையா தான் தொழுதுட்டு இருந்தோம் இவ்வளவு நாளா. எந்த சண்டையும் வரலையே. எல்லா பிரிவுகளை சேர்ந்தவரும் ஒரே பள்ளி வாயில உட்கார்ந்து தொழுது கொண்டுதானே இருந்தார்கள். அதிகபட்சமாக என்ன செய்வார்கள்? பித்ரு தொழுகையின் போது ஒரு பிரிவினர் தனியாக நின்று தொழுவார்கள். அது கூட இல்லை. ஆனால் சமீப காலமாக ஏன் இந்த ஒரு 25 ஆண்டுகளாக மட்டுமே ஏன் இந்த தராவீகினுடைய எண்ணிக்கையின் காரணமாக இத்தகைய மோதல்கள், சண்டைகள் உருவாக வேண்டிய அவசியம் என்ன? ஏன் அது உருவாகியது? இதை பற்றி சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக மிகைப்படுத்தியது. எதை மிகைப்படுத்தியது? ஒரு கடமைக்கு என்ன அந்தஸ்து கொடுக்கணுமோ அந்த அந்தஸ்திலிருந்து அதனை அதிகப்படுத்தியது இல்லையா? பரதான கடமை, சுன்னத்தான கடமை. பருந்துக்குள்ள முக்கியத்துவம் பருந்து கொடுக்கலாம், சுன்னத்தான கடமைக்குள்ள முக்கியத்துவம் சுன்னத்தை கொடுக்கணும். பருந்தை சுன்னத்து போன்று சாதாரணமாக ஆக்குவதும் தவறு, சுன்னத்தான கடமையை பருந்தினுடைய அந்தஸ்துக்கு உயர்த்துவதும் தவறு. பரதான கடமையை விட்டவர்கள் மீது கோவிப்பது போல் சுன்னத்தான கடமையை விட்டவர்கள் மீது கோவிக்க முடியுமா? பரதான கடமைகளை விட்டவர்கள் மீது இறை தண்டனை பாய்வது போல சுன்னத்தான கடமைகளை விட்டவர்கள் மீது இறை தண்டனை பாயுமா? இதெல்லாம் இந்த வேறுபாடுகள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஆக மிகைப்படுத்துது. இறைவனை சொல்கிறார், லா தஅலு ஃபீ தீனிக்கும் ஐரல் ஹக். உங்கள் மார்க்கத்தில் எதையும் அநியாயமாக நீங்கள் மிகைப்படுத்தாதீர்கள். முன் சென்ற சமுதாயங்கள் அழிந்து போனதற்கு காரணமே இதுதான். ஆக தலையை பீத்துக் கொள்கின்ற ஹேர் ஸ்பிளிட்டிங் ஆர்குமெண்ட்ஸ், தலையை பீத்துக் கொள்கின்ற வாதங்களை எழுப்பி சமுதாயத்தில் பிளவை உண்டு பண்ணும். இறைவனுக்கு உருவம் உண்டா இல்லையா என்று ஒரு காலத்தை முஸ்லிம்கள் வாதித்தார்கள். குர்ஆன் படைக்கப்பட்டதா, குர்ஆன் அருளப்பட்டதா, இதுல ஒரு சண்டை. ஆக இப்படிப்பட்ட மார்க்கத்திலே மிகைப்படுத்துதல், தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சர்ச்சைப்படுத்துதல் என்பது நடந்துவிட்டது. இப்போ இந்த தராவியை எடுத்துக்கிடுங்க. இது ஒரு சுன்னத்தான கடமை, இது ஒரு அகீதா சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. இது ஆக ஒரு அகீதாவுக்கு தருகிற முக்கியத்துவம் அதே முக்கியத்துவத்தை நாம் இதற்கு தர முடியாது. உசூல் வேறு, ஃபுரு வேறு. உசூல் என்றால் அடிப்படைகள், ஃபுரு என்றால் கிளைகள். ஆக கிளைகளுக்குரிய இடத்தை கிளைகளுக்கு தர வேண்டும், அடிப்படைகளுக்குரிய விஷயங்களைத்தான் அடிப்படைகளுக்கு தர வேண்டும். இந்த எல்லைகளை மீறிய காரணத்தினால் ஏதோ தராவியிலே சில எண்ணிக்கைகளை விட்டவர்கள் எல்லாம் வழிகேடுகள் எல்லாம் நரகத்திற்கு போவார்கள் என்ற நிலையை உருவாக்கிய காரணத்தினால் குல்லு பிதஅத்துன் தலாலா குல்லு தலாலத்துன் பின்னார் என்று நரகத்தை கொண்டு சேர்க்கின்ற நிலைக்கு அதை மிகைப்படுத்திய காரணத்தினால் ஏற்பட்டதால் இந்த விளைவு. யார்தான் பொறுத்துக்குருவா? யாராவது தராவியில ஒரு எண்ணிக்கையை கூட்டின காரணத்தினால நீ நரகத்துக்கு போவேன்னு சொன்னா சமுதாயத்துல பிரச்சனை வருமா? வராதா? வரும். இன்னொரு காரணம், இந்த கருத்தை சொல்வதிலும் கடுமை காட்டுதல், முரட்டுத்தனமாக பேசுதல், கேலி அடித்தல், கிண்டல் அடித்தல்,
இமாம்களை பழித்து பேசுதல், அறிஞர்களை பழித்து பேசுதல் என்பது போன்ற நிலையை உருவாக்கியதனாலும் இது பிரச்சனையை உருவாகியது. தமது கருத்துக்களை ஏற்காதவர்களை காபிர்கள் என்று சொல்வது, இதனால் பிரச்சனையை உருவாகியது. இன்னொரு புறம் எரிச்சல் ஊட்டுகிற காரியங்களை செய்வது. சரி, நான் 8 ரக்காத்து நம்புகிறேன், பள்ளிவாசலுக்கு போக வேண்டியது, 8 ரக்காத்து தொழ வேண்டியது, வந்துட வேண்டியது, அல்லது கடைசியில் போறது 8 ரக்காத்து தொழுவது வந்துட வேண்டியது. என்ன செய்வது? எல்லாரும் ஒட்டுமொத்தமாக முதல் சஃபிலே நிற்பது, 8 ரக்காத்து தொழுத பிறகு கூட்டமாக எந்திரித்து அதை விட்டு வெளியே வருவது. பார்ப்பவர்களுக்கு எரிச்சல் உண்டாகுமா இல்லையா? இதனால் ஏற்பட்ட விளைவுகள். எதுக்கு முன்னுரிமை தரணும்னு தெரியல. முஸ்லிம்களுடைய முற்றுமை முக்கியமா, இந்த ரக்காத்துகளுடைய எண்ணிக்கை முக்கியமா? சமுதாயத்தை பிளப்பது பெரிய பாவமா, இது போன்ற காரியங்களை பிளவை உண்டாக்குவது பெரிய பாவமா? அதை யோசித்து பார்க்க வேண்டும். தராவியிலே சில ரக்காத்துக்களை அதிகமாக தொழுதுவிட்ட காரணத்தினால் ஒரு நரகத்திற்கு போய்விட மாட்டார். ஆனால் முஸ்லிம் சமுதாயத்துடைய ஒற்றுமையை குலைத்தால், முஸ்லிம் சமுதாயத்தை பிளவுபடுத்தினால் அது மிகப்பெரிய குற்றம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இஸ்லாம் அந்த கருத்தை ஆணித்தரமாக வலியுறுத்தி சொல்கிறது, முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை பற்றி. ஆகவே இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளாத காரணத்தினால் ஏற்பட்ட விளைவுகள் தான் இவையெல்லாம். ஆகவே நாம் இது போன்ற பிரச்சனைகள் எழாமல் இருக்க வேண்டும் என்றால், முதலாவதாக சில விஷயங்களை ஒத்துக்கிறங்க. இது போன்ற விஷயங்களில் கருத்து வேறுபாடு உண்டு. இதில் ஒரு கருத்து தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஃபிக்ஹ் மசாயில்களில் கருத்து வேறுபாடு இருக்கும். 4 மதுஹபுகளிடையே கருத்து வேறுபாடு இருக்கிறது. மதுஹபுகளே வேண்டாம் என்று சொல்கிறார்கள், அவர்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அவங்க எல்லோரும் ஒத்த கருத்துடையவர்களாக இல்லை. ஒருவரே 2 கருத்தை சொல்கிறார். ஆரம்பத்தில் ஒரு கருத்தை சொல்கிறார், பின்னர் ஒரு கருத்தை சொல்கிறார். அதுதான் மசாயிலுடைய இயற்கை தன்மை, அதுதான். அதிலே கருத்து வேறுபாடு வரும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை பெரிதாக ஆக்கக்கூடாது, இதை பெரிதுபடுத்தக்கூடாது. இதற்காக அங்கே போய் சண்டை சச்சரவுகளை செய்து கொண்டிருக்க கூடாது. அந்த பள்ளியில உங்களுக்கு பிடிச்சிருந்தா போங்க, தொழுதுட்டு வந்துருங்க. அங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா போகாதீங்க, அவ்வளவுதான். போகாதீங்க. யார் அங்க போக சொன்னது? தராவிக்கு சுன்னத்தான தொழுகை தானே, வீட்டில் தொழுதால் கூட ஒன்றும் குறைந்து போய்விடுவதில்லையே. ஆகவே இந்த மாதிரியான விஷயங்களை நாம் பெரிதுபடுத்தக்கூடாது, இவற்றிற்காக சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாது. இது போன்ற விஷயங்கள் கருத்து வேறுபாடு இருப்பது இயற்கைதான் என்பதை ஒத்துக்கொண்டு, இந்த விஷயத்தை விட, இந்த மசாயிலை விட முஸ்லிம்களுடைய ஒற்றுமைதான் முக்கியம் என்பதை சம்பந்தப்பட்ட தோழர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று சொன்னால் இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிட்டும்.